ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சென்னையில் நடத்துகிற ஃப்ளவர் ஷோ பற்றி தாங்க இருக்கு. அண்ட் ஏரியா தேனம்பேட்டில் இருக்கிற செம்மொழி பூங்கா பார்க்ல. ஸோ இது சென்னையில் 4th டைம் நடத்திட்டு இருக்காங்க. பட் நாங்கள் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். ஸோ இது வேற சண்டே போனதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் பார்த்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நல்லா தூறல் பட்டுட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை கூட ரொம்ப பெருசா எல்லாம் லைட்டா தூறல் பட்டுட்டே இருந்தது. அந்த ஒரு பிளசண்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோல அந்த பார்க்குக்குள்ள என்னென்ன ஃப்ளவர் ஷோக்குள்ள என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் டேட் டைமிங்ஸ் நான் சொல்றேன். டேட் இது ஆரம்பிச்சது January 2nd அண்ட் க்ளோசிங் டேட் January 19th சொல்லியிருக்காங்க. அண்ட் டைமிங்ஸ் 9 AM to 6 PM. நீங்க இது கூகுள்ல சர்ச் பண்ணாவே இதோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்டுக்கு 200 அண்ட் கிட்ஸுக்கு 100 rupees. நம்ம ஸோ நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இந்த ஃப்ளவர் ஷோ பத்தி கம்ப்ளீட்டான ஒரு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் ரேம்ப் அண்ட் ஸ்டாண்டிங் கிளாக், ஸ்கொயர் ஆர்ச்சஸ் இதெல்லாமே. ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃப்ளவர்ஸ் எல்லாம் குட்டி குட்டி தொட்டில வச்சிருப்பாங்க. அழகா இருந்தது, ரொம்ப பிளசண்டா இருந்தது, ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. ஸோ அந்த மெனுல அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஆர்ச்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல போகும்போது இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்கொயர் ஆர்ச். இதுதான் ஸ்கொயர் ஆர்ச் அவங்க சொன்ன இது. கொஞ்சம் ரஷ்ஷா இருந்ததுனால மேக்ஸிமம் கேமரா மேல தூக்கி வச்சுதான் பண்ணியிருந்தான். மக்கள் யாரும் எடுக்காம வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். நான் ஊட்டிக்கெல்லாம் போனதே கிடையாதுங்க. இது நம்மள சென்னைக்கே வந்திருக்கு. ஸோ சென்னையில பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 years நாங்க போனதில்லை. இந்த வாட்டி கண்டிப்பா போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட பட்டர்ஃப்ளை. அவங்க மெனுல இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு. அந்த பட்டர்ஃப்ளை இது போட். போட்டு நல்லா இருந்தது. போட்டுக்கு அந்த பக்கம், போட்டுக்கு இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கான். இதுதான் ஸ்கொயர் ஆர்ச். நம்ம உள்ள போகும்போது என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். இது டான்சிங் டால்ஸ். இதாங்க கப் அண்ட் சாசர். நான் ஃபுல்லா எடுக்கல, அங்க மக்கள் இருந்தாங்க நிறைய பேர், அதனால எடுக்கல. இதுதான் நம்மளோட ஜீப், ஃப்ளவர் ட்ரெயின். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்ஷா இருக்கு, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. நாங்க வேற போன டைம் 11 அந்த டைம்ல போயிருந்தோம். 11 கிடையாதுங்க, ஒரு 12:30 to 1 டைம்ல போயிருந்தோம். கொஞ்சம் ரஷ்ஷாவே இருந்தது. ஐஸ்கிரீம் தாங்க. இதான் ஐஸ்கிரீம்னு சொல்லிருக்காங்க. ஒன்னு கீழே படுத்திருக்கு. அது ஷோவா வச்சிருக்காங்களான்னு தெரியல, இல்ல அதுவா விழுந்திருக்கான்னு தெரியல. ஒரு ஐஸ்கிரீம்க்கு ஒன்னு நிக்குது, ஒரு ஐஸ்கிரீம் படுத்திருக்கு.
நம்ம அந்த வாக் பண்ணும்போதே வந்து இதுதான் வந்து crocodile. இது கூட பூயெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் சைட் வியூ ரெண்டுமே இருக்கு. இது வந்து சைட் வியூ. நம்ம முதல்ல கூட அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போகும்போதே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 1 hour நீட்டா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், எல்லாம் வீடியோஸ் எடுக்கணும். ஒரு 2 hours. இவதான் எங்க பையா, மை செல்லக்குட்டி. பையனும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். வீடியோல எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால. வாக் பண்ற ஏரியா ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, 8 போட்டிருப்பாங்க. பூ வச்சு அந்த ஃப்ளவர் செடி வச்சுட்டு 8 போட்டிருக்காங்க. 8 பீகாக். அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்ல வந்து இந்த பீகாக் கூட இருக்குங்க. நம்மளுக்கு முறைச்சு பாக்குது, என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பசங்க கூட போனோம்னா அப்படியே விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டே பார்த்துட்டு வரலாம். ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறது கூட நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் ஆமை, டார்டாய்ஸ். என்னமோ சொல்றான், என்ன சொன்னான்னு கூட ஞாபகம் இல்லை.
இந்த ஆமை வந்து நம்மளை யாரா போட்டோ எடுக்கிறது அப்படின்னு முறைச்சு பார்க்குற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் விடாம வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டாங்க. எலிஃபென்ட்ஸ் கூட இருக்கு. ஒரு பெருசு ஒண்ணு, ஒரு 2 குட்டி. நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வெறும் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அழகா பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஹார்ட் டார்ச்னு சொல்லிருக்காங்க இல்லையா, இது பேர் தான். அந்த லிஸ்ட்ல வந்து ஹார்ட் ஆர்ச்னு சொல்லிருக்காங்க. இதுதான். இன்னொன்னு நம்ம எக்ஸிட்ல வந்து இதே மாதிரி ஹார்ட் ஆர்ச்சஸ் இருக்கும், மல்டிபிள் இருக்கும். அது பேர் ஹார்ட் ஆர்ச்சஸ். ஆமா. அப்புறம் இது ஈவினிங் ஷோக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்காக. பட் நாங்க எல்லாம் ஷோ ஸ்டார்ட் பண்ற வரையிலும் நாங்க இருந்தது இல்லை. பக்கத்துல கேண்டீன் இருக்கு, நீட்டா அங்க வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே கூட நம்ம ஷோ பார்க்கலாம். நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இதுதான் எக்ஸிட். இது ஆர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஆர்ச்சஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல அதுதான் இது. டொனால்ட் டக் அழகா இருக்கு. இதான் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.